எனக்கு அருமையானவர்களே, இயேசுவின் நாமத்திலே மறுபடியும் இந்த காலையிலே உங்கள் ஒருவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளும் நல்ல நாள். இந்த காலையும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆண்டவர் பலத்த காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி அறுவடை பணி திருச்சபையின் சார்பிலே உங்களை நான் வாழ்த்துவதோடு கூட வாய்ஸ் ஆஃப் காவேஷன் யூடியூப் சேனல் மூலமாகவும் உங்களை விஷ் பண்ணுகிறேன், வாழ்த்துகிறேன். தேவன் உங்களோட வாழ்க்கையிலே பெரிதான காரியங்களை செய்வார். ஆமென். நீங்கள் யாராக இருந்தாலும் கர்த்தரை நம்புகிற போது கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கலாம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கலாம், சாதாரண மனிதர்கள் யாராக இருந்தாலும் கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென். அவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த நேரத்திலே நாங்கள் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 16 17 வசனத்தின்படி, புறம்பான மனுஷன் அழிந்து போனாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலனடைவான். அதனால நம்மளோட வாழ்க்கையில வர நெருக்கங்கள், கலக்கங்கள், துக்கங்கள், துன்பங்கள், கைவிடப்படுதல் போன்றவைகள் நம்மளை ஒன்றும் செய்யாது. ஏன்? நம்மளோட உள்ளான மனுஷன் பலனடைவடியால் நம் பயமே இல்லை என்று நாங்கள் பார்த்தோம். எப்படி உள்ளான மனுஷன் பலன் பவுல் சொல்லுகிறார். நிறைய காரியங்கள் வேதாகமத்தில் இருந்தாலும் அதை நாங்கள் பிறகு பார்க்க போகிறோம். பவுல் சொல்லுகிறார் 3 காரியங்கள். ஒன்று, உள்ளான ஜீவியத்தை நாங்கள் பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். பரிசுத்தம் உள்ளான ஜீவியத்தில் கடந்து வரும். 2வது, கர்த்தரை விசுவாசித்து உள்ளான ஜீவியத்தை நாம் பலன் அடைவோம். 3வது பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் சோத்திரம் செய்து, கர்த்தர் செய்த எல்லாவற்றுக்கும் சோத்திரங்களை செலுத்தி நாங்கள் உள்ளான மனுஷனை பலனடைவோம் என்று சொல்லுகிறார். இந்த காலையிலே இந்த நாள் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிற காரியம் ஆதியாகம புஸ்தகம் 25 அதிகாரம் 29 வசனத்திலிருந்து 34 வசனம் வரை ஒரு முக்கியமான சம்பவத்தை மோசே எழுதி வைத்திருக்கிறார். அதாவது ஈசாக்குடைய பிள்ளைகள் ஏசாவும் யாக்கோவும். ஈசாக்குடைய பிள்ளைகள் ஏசாவும் யாக்கோவும். மூத்தவன் ஏசா, இளையவன் யாக்கோவு. வேதம் சொல்லுகிறது, மூத்தவன் தகப்பனோடு வேட்டையாடுவதிலே அவன் ஒரு வேட்டையாடுவதிலே அவன் முன்னணியாய் முக்கியமானவனாக இருந்தான். யாக்கோவு வீட்டிலே கூடாரவாசியாக இருந்து அம்மாவோடு கூட இருந்தான். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது என்ன, மூத்த பிள்ளைக்குத்தான் அந்த சிரேஷ்ட புத்திர பாகம் இருக்கும். அதாவது பல மொழிபெயர்ப்பாளர்கள் சொல்கிறாங்க, ஆராய்ச்சி சொல்கிறாங்க, சிரேஷ்ட புத்திர பாகம் என்பது அதாவது 3 பங்கில் 2 பங்கு, 3இல் 2 பங்கு, அதாவது 2 பங்கை அவர் எடுத்துக்கொள்ள அவனுக்கு சொந்தமாகும். அது அர்த்தம் என்ன? தகப்பனுக்கு பிறகு அந்த குடும்பத்தை நிர்ணயிக்கிற, தீர்மானம் எடுக்கிற, வழி நடத்துகிற, காரியங்களை செய்கிறது எல்லாமே இந்த மூத்தவனுக்கு தான் வரும், ஆவிக்குரிய விதமாக. அது மட்டும் இல்லை, அந்த நாட்களிலே ஆபிரகாம் இருந்த நாட்களிலே ஆவிக்குரிய விதமாக வந்தது. தகப்பனுக்கு பிறகு மூத்த பிள்ளை, மூத்த பிள்ளைக்கு பிறகு அவனுக்கு பிறக்கிற மூத்த பிள்ளை. ஆகவே இந்த சிரேஷ்ட புத்திர பாகத்திலே ஏசாக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே ஒரு பெரிய காரியம் நடந்தது நாங்கள் பார்க்கிறோம். பிறக்கிற போதே ரெபெக்காளுடைய வயிற்றிலே 2 பிள்ளைகள் இருக்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று. அவன் பிறக்கிற போது ஏசாட காலை பிடித்து யாக்கோபு பிறந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். யாக்கோபு என்றால் எத்தனை என்று சொல்லுகிறார்கள். ஏசா என்றால் ஏதோம், இல்லாவிட்டால் அவன் சிவப்பு என்று அவனை சொல்லுகிறார்கள், சிவந்த மேனியானவன் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 25 அதிகாரம் 29 34 பார்த்தீங்கன்னா, இப்பொழுது ஏசா வேட்டையாடி வருகிறான். ஏசா வேட்டையாடி வருகிற நேரம் அந்த இடத்துல யாக்கோபு கூழ் காய்ச்சுகிறான். எப்படி கூழ்? சிவப்பு கூழ். ஏசாட பேரே சிவப்பு என்று இருந்தாலும் ஏதோம் என்றிருந்தாலும் அங்கே காய்ச்சப்படுற கூழும் தமிழ் வேதாகமத்திலே சிவப்பு என்று சொல்லப்படுகிறது. ஆமென். இன்றைக்கு சிவப்பு என்றாலே எல்லா இடம் ஒரு எச்சரிக்கை என்று தான் நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம வீதிகளில் போகிற நேரம் எச்சரிப்பு லைட்டில் போட்டிருப்பாங்க, மஞ்சள், பச்சை, சிவப்பு. அது மாத்திரமல்ல, ஒரு தொழிற்சாலையிலே சிவப்பு லைட் பார்த்தா எச்சரிக்கை நமக்கு. இப்படி சிவப்பு ஒரு எச்சரிக்கை தான். ஆகவே ஏசாவை பற்றி யாக்கோபை பற்றி ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்லி இருந்தாலும் இந்த ஏசாக்கும் யாக்கோபுக்கும் நல்ல சந்தர்ப்பங்களை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆமென். ஒரு நாளும் தேவன் தீங்கு செய்கிற ஆண்டவர் அல்ல, அவர் அநியாயம் பண்ற ஆண்டவர் அல்ல, பட்சபாதம் பார்க்கிற ஆண்டவர் அல்ல, ஒருத்தனை தள்ளி ஒருத்தனை உயர்த்துகிறவர் அல்ல. உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்டா, உங்களுக்கு தெரியுமா, மோவாப் அம்மோன் சந்ததி என் சபைக்குள்ள வரலாகாது ஒரு காலமும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் ஒரு பெண், ரூத் என்ற பெண், அதை மாற்றினார். இந்த இயேசு கிறிஸ்துவின் வம்ச சரித்திரத்திலே ரூத் இடம்பெறுகிறாள். அது மட்டும் இல்லை, எரிக்கோ கோட்டையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
அங்கே ராகாப் என்ற ஒரு வேசி இருந்தாள். அவள் தேவ சபைக்கு வரக்கூடியவர் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவோட பெயர் பட்டியலில் அவள் வருகிறாள். நான் என்ன சொல்ல வருகிறேன், ஆண்டவர் யாக்கோபை தெரிந்தெடுத்து ஏசாவை தள்ளின தீர்க்க தரிசனம் இருந்தாலும் கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்குள்ளே சுயாதீனத்தை வைத்திருக்கிறார். தேவனால அவர் எழுதியதை மாற்ற முடியும். அல்லேலூயா. அப்படித்தான் ரூத் மாற்றினார். பிரியமான ஆண்டவர்களே, ஏசாக்கும் நல்ல சந்தர்ப்பங்களை சூழ்நிலையை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் என்ன நடக்குது இங்கே, அவன் கூழ் காய்ச்சுகிற நேரம் இந்த ஏசா வருகிறான், பசியோடு வருகிறான். சொல்லுவாங்க பசி வந்தா 10 போயிரும் என்று. பசியோடு வருகிற நேரம் அவன் கேட்கிறான், இந்த கூழை எனக்கு தா, எனக்கு பசியா இருக்கிறது. அப்பொழுது யாக்கோபுட மனசுல இருந்தது என்ன, சிலவேளை இந்த அம்மா சொல்லியிருக்கலாம், அப்பா சொல்லியிருக்கலாம், இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் நடக்குது, நீங்க 2 பேரும் ஒரு ஆள் காலை ஒருத்தன் பிடிச்சு வந்தா அங்கே போய் உங்களுக்கு போட்டி இருக்கு, ஏதோ கழிச்சிருக்கலாம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது தமிழ் வேதாமத்திலே, அவன் அம்மா பிள்ளையா கூடுறவாசியா, இவன் அப்பாட பிள்ளையா, இவன் வெளியிலே வேட்டையாடுவதில் இப்போ திருந்தான் என்று. ஆகவே அவர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் இதை யாக்கோபு மனதில் வைத்துக் கொண்டு சொல்லுகிறான், நீ உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தா, நான் அதை உனக்கு தருவேன், கூழை தருவேன் என்று. அவன் எவ்வளவு சொல்லி பார்க்குறான். அவன் கேட்குற மேல கடைசி அவன் சொல்கிறான், எனக்கு பசி தான் முக்கியம், இந்தா எடுத்துக்கொள் என்று சொல்லி அவன்கிட்ட சத்தியம் வாங்கி எடுத்துக்கொள்கிறான். கடைசி வசனம் இப்படி சொல்லுது என்ன தெரியுமா, அப்பொழுது யாக்கோபு ஏசாக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்தான், அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அவன் இன்னொரு தமிழ் மொழி சொல்லப்படுது, அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை, பரம்பரையாக வருகிற ஆசீர்வாதத்தை, நடைமுறையாக வருகிற ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, கர்த்தர் பிள்ளைகளே, தேவன் ஒரு நாளும் சந்தர்ப்பம் கொடுக்காமல் இதையும் செய்வதில்லை. இவர் சொல்லுவாங்க, ஹார்ட் அட்டாக் வார ஒரு மனிதனுக்கு உடனடியாக வருவதில்லையா, அவனுக்கு 3 தரம் ஒரு அறிகுறி காட்டும். சுனாமி டைம் பார்த்தீங்கன்னா, இந்த சுனாமி வர முதலே நாய்கள், கழுதைகள் ஊரை விட்டு நகரத்துக்கு வந்து விட்டது. எத்தனை நாய்கள் தப்புனது, எத்தனை கழுதைகள். ஏதாவது நடக்க முதல் தேவன் தன்னுடைய எச்சரிப்பை கொடுப்பது தான் உண்மை. அவன் சிவப்பு என்று அவன் பேர் இருந்தாலும், அவன் சாப்பிடுகிற கூடும் சிவப்பாக இருந்தாலும், அவனுக்கு தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். பி கேர்ஃபுல், கவனமாயிரு என்று கொடுத்தார். உங்களுக்கு தெரியுமா, இவ்வளவு எச்சரிப்பை மீறி அற்ப சொற்ப கூழுக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசா விட்டு போட்டான். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் அற்ப சொற்ப காரியங்களுக்கு, சாதாரண பணத்துக்காக, சாதாரண பட்டத்துக்காக, சாதாரண சாப்பாட்டுக்காக, சாதாரண ஒரு சின்ன பிரச்சனைக்காக, சாதாரண ஒரு குடும்ப கௌரவத்துக்காக, சாதாரண தன்னுடைய தனி மரியாதை பாதிக்கப்படும் என்பதற்காக இன்றைக்கு தேவ பிரசன்னத்தை, தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்து விட்டார்கள். பிரியமான தேவ ஜனமே, அருமையான நண்பர்களே, இதை பார்க்கிறவர்களே, என்னுடைய விசுவாச குடும்பங்களை உங்களை நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற சந்தர்ப்பங்களை வீணாக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். வேதம் சொல்லுது, நம் மனச்சாட்சியோடு சேர்ந்து கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், மனச்சாட்சியோடு சேர்ந்து கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். ஆகவே இன்றைக்கு நம்மளோட ஊழியக்காரர்கள் சொல்ல முதல், நம்மளோட தாய் தாப்பர் சொல்ல முதல், நம்மளோட தலைமைத்துவம் சொல்ல முதல், நம்மளோட மனைவி சொல்ல முதல், உங்களுக்குள்ளே முதலாவது எச்சரிப்பை கொடுக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் இருக்கிற வரைக்கும் நமக்கு பயமே இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் அற்ப சொற்ப காரியங்களுக்கு ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை, ஆவிக்குரிய அதிகாரத்தை, கர்த்தர் கொடுத்த காரியத்தை ஒரு கொஞ்சத்துக்குள்ளே ஒரு கூழுக்காக அவன் இழந்து போனது போல் இந்த எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் அற்ப சொற்ப காரியங்களுக்காக கர்த்தர் கொடுத்த பொறுப்புகளை, அபிஷேகத்தை, வல்லமை இழந்து போனார்கள். உங்களுக்கு தெரியுமா, சிம்சோன் தன்னுடைய கண்களின் இச்சை, மாம்ச இச்சதிக்காக தேவன் கொடுத்த அபிஷேகத்தை இழந்து போனான். அவங்களுக்கு சபூலை பாருங்கள், கர்த்தர் பெரிய ராஜ்யபாரத்தை கொடுத்தார், பெரிய ஒரு வல்லமையை கொடுத்தார். ஆனால் அவன் ஒரு அற்ப சொற்ப காரியங்களுக்காக இழந்து போனான். இன்றைக்கு தெரிந்தும் நம் தவறு செய்கிறோமா இருந்தால் நிச்சயமாக நமக்கு தண்டனை உண்டு. தாவீது பாருங்கள், தாவீது இருதயத்துக்கு ஏற்றம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார், நீ செய்த பிழைக்காக பட்டயம் உன்னை வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் எல்லா ராஜாக்களையும் சொல்லுகிறார், என் தாசனாய் தாவீதை போல ஒரு ராஜா இல்லை என்று. ஆனால் தாவீதின் வீட்டிலே துக்கம், சாகும் வரைக்கும் வேதனையோடு இருந்தான்னு சொல்லப்படுகிறது. பிரியமான ஆண்டோட பிள்ளை, கவனமாக இருப்போம். இது பயங்கரமான காலம், கடைசி காலம். கர்த்தர் உங்களை நேசித்து
கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தை, வல்லமையை, திறமைகளை, தாளந்துகளை தந்திருக்கிறார். இதை பார்க்கிறவர்களை உங்களோடு கர்த்தர் பேசலாம். உங்களை தள்ளிவிடுவது கர்த்தர் விருப்பம் இல்லை. உங்களை இல்லாமாக்குவது கர்த்தர் உங்களையும் ஒரு வல்லமையான மனிதனாய் மாற்றி ஆசீர்வதிப்பது கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே அற்ப சொற்ப காரியங்களுக்காக, சாதாரண அழிந்து போற காரியங்கள், இந்த உள்ளான மனுஷனை விட வெளியான வாழ்க்கையில வார அத்தனை அழிந்து போகும். இந்த சர்ரம் அழிந்து போகும். இந்த பட்டம், பணம், பதவிகள், நட்பு, கௌரவங்கள், இது எல்லாம் அழிந்து போகும். அழியாத ஒன்றுதான் கர்த்தர் கொடுத்த அபிஷேகமும் வல்லமையும் கர்த்தருடைய கிருபையும். பிரியமானவர்களை, அதை இழந்து விட வேண்டாம். அதை இழந்து விட்டோம்னா நாம் கேலி பொருளாய், சிம்சோனை பாருங்கள், அவன் கேலி பொருளை போல மாறினான். அங்காலே யோனாவை பாருங்கள். யோனா அற்ப சொற்ப, என்ன நான் தீர்க்கதரிசி சொன்னா அது நடக்க, ஆண்டவர் மன்னிப்பு கேட்டால் அது நடக்காது, என்னை பொய்த்திக்க சொல்லி விடுவார்கள். சிலவளோ நினிவே மக்களுக்கு மேலிருந்த கோபம் அவனுக்கு ஒரு சின்ன அற்ப சொற்ப காரியம். அவனோட கதையும் ஒரு துக்கத்தோட முடிகிறது. நிறைய பேரை சொல்லலாம். மூத்த குமாரன், கெட்ட குமாரன், இளையகுமாரன் கதையை பாருங்க. இளையகுமாரன் திருந்தி நல்லவனா வாழ்கிறான். ஆனா மூத்த குமாரன் ஒரு ஒப்பிட்டு பார்த்து அவன் ஒன்றுமில்ல, அவனோட கதை துக்கத்தோட முடிகிறது. இப்படி அநேகர் கர்த்தருடைய பிரசன்னத்தை, கர்த்தருடைய கிருபையை இழந்திருக்கிறார்கள். தேவ ஜனமே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை நான் அதிக நேரம் பேச முடியும். ஆனால் உங்களோட நான் பேசுகிறேன். அற்ப சொற்ப சலுகைக்காக, சாதாரண கூழுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் விட்டு போட்டான். இன்னைக்கு நீங்க யாரா இருந்தாலும் கவனமாயிருங்கள். கர்த்தர் கொடுத்த அபிஷேகம், வல்லமை, வரங்கள் இழந்து விடவன். அதுக்கு பிறகு நம்ம கண்ணீர் விட்டும் பேர் இல்லை, மேல பறந்தும் பேர் இல்லை, என்ன செய்தும் பேர். ஏன் தெரியுமா? தேவ பிரசன்னம் நம்மளை விட்டு போய்விட்டது. வேதம் சொல்லு, சவுலை விட்டு பரிசுத்தாவி விலகினது பொல்லாதே ஆவி அவனை பிடித்து கொண்டது. அவன் ஒரு மோசமான மானம், தானே தன்னுடைய வாளாலை சாகிற அளவுக்கு மாறினானே. காரணம் என்ன? கர்த்தருடைய காரியங்களுக்காக, அற்ப சொற்ப காரியங்களுக்காக தேவனுடைய அபிஷேகத்தை, வல்லமை இழந்து விட வேண்டாம். ஆண்டவர் உங்களையும் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க தூரத்தில் இருக்கலாம், சமீபத்தில் இருக்கலாம், இதை தற்செயலாண்டை பார்க்கலாம். உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, அருமையான தன்னுடைய பிள்ளையை, அருமையான தம்பி, தங்கச்சி, சகோதரர், அக்கா, அண்ணன், அம்மா, கர்த்தரோடு பேசுகிறார். கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை, வல்லமை, ஆசீர்வாதங்களை அற்ப சொற்ப காரியங்களுக்காக இழந்து விட வேண்டாம். பட்டம், பதவி, பணம், கௌரவங்கள், நம்முடைய சுயநலம், நம்முடைய குடும்ப கௌரவம், நான் எப்படி விட்டு கொடுப்பது? இழந்து விட வேண்டாம். ஏன்னா கர்த்தர் பிரசனை தவிர நிரந்தரமானது ஒன்றுமே இல்லை. அவை ஒரு விஷயம் உணர்வீங்கன்னா உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளையிலே பரலோக பிதாவை இயேசுவின் நாம் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இந்த நல்ல மாலையிலும் உங்க பிரசன்னத்திலே இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, அன்றைக்கு ஏசா அற்ப சொற்ப இந்த கூழுக்காக கர்த்தருடைய முளையான ஆசீர்வாதத்தை, அந்த சேஷ்ட புத்திர பார்த்து எப்படி இழந்தானோ ஆண்டவரே, அதனால எல்லாம் நிற்கதியாய் போனதால ஆண்டவர், இன்றைக்கு யாராவது உங்களோட பிள்ளைகள் பார்க்கிறவங்க, ஐயோ, ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன குடும்ப பிரச்சனை, ஒரு சின்ன கௌரவம், ஒரு சின்ன மன்னிப்பு தான், ஒரு சின்ன பிடிவாதம் தான், ஒரு சின்ன கோபம், ஒரு சின்ன பொறாமை, ஒரு சின்ன ரகசிய பாவம், ஐயோ இதுக்காக தேவ பிரச்சனை இழந்து விட்டனே என்றிருந்தா, அப்படி யாரோ இழந்து போன நிலையில் இருந்தால் இந்த காலை வேளையில பரிசுத்தாவின் வல்லமை ஆண்டவர் பிள்ளைகளை தொடுவதாக, மறுபடியும் அவர்களும் இனிப்பார்களாக, மறுபடியும் கர்த்தர்களை சாட்சிகளாய் மாற்றுவீராக, அற்புதவான்களாய் மாற்றுவீராக, எழும்பி இனிப்பட்டும். ஆண்டவரே அபிஷேகம் ரெட்டிப்பாய் இருக்கட்டும். ஆண்டவர் மம்மிடத்தில் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பட்டும். ஆண்டவரே, ஏசாவை போல அட்ரஸ் இல்லாதவளை போகாதபடி ஆண்டவர் மனம் திரும்பி மறுபடியும் அபிஷேகத்தை வல்லமை பெற்றுக்கொண்டு ஓடட்டும். ஆண்டவர் உதவி செய்யும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால், கர்த்தர் பேசினா இதில் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நிறைவாகவே ஆசீர்வதிப்பார். ஆமேன். காட் பிளஸ் யூ.